Chief Justice can authorize a special bench to hear the matter, but it has not happened in this case. So special benchும் இதுக்கு ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்ல ரைஸ் பண்ணாரு. இதை தாண்டி அவர் என்ன ரைஸ் பண்ணாருன்னா, High Court observation that TVK and Vijay abandoned the place and they did not express remorse were wrong. Sundaram added that the police forced Vijay to leave the place, saying that his continued presence at the site would aggravate the situation. So இதில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, கிளியராக என்ன சொல்றாரு சீனியர் அட்வொகேட்னா, விஜய் அவர்கள் அங்கிருந்து அவுரா போல, விஜய் அவர்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க நீங்க அங்க இருக்கக்கூடாது, அங்க சுச்சுவேஷன் அக்ரவேட் ஆயிடும்னு. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் போனாரு. போகும் பொழுதும் அவருக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்டோட ப்ரொடெக்ஷனோட தான் ஏர்போர்ட்டுக்கும் போறாரு. அப்போ அவரா விருப்பப்பட்டு அங்க இருக்க வேணான்னு போல அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி வந்து ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன்ஸை பண்ண முடியுங்கிற வாதத்தையும் எடுத்து வச்சிருக்காரு சீனியர் அட்வொகேட் CA சுந்தரம் அவர்கள். அது மட்டும் இல்லாம the route is determined by the police. The man Vijay was escorted out by the police. Subramaniam stated, he added that neither Vijay nor TVK were the party in the petition. These observations were politically damning to us. அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா TVK பெட்டிஷன்ல ரெஸ்பாண்டடா இல்லாத பொழுது இந்த அப்சர்வேஷன் அவங்க ஆப்சன்ஸ்ல வைக்கும் பொழுது அது பொலிட்டிக்கலாகவும் TVKக்கு அகைன்ஸ்டா போகுது அப்படிங்கிறதையும் முக்கியமான பாயிண்டா வச்சிருக்காரு.